வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதன ஒழிப்பு தொடர வேண்டும் அப்படின்னு. ஏற்கனவே இப்படியெல்லாம் பேசி தான் ஆளுங்கட்சியாக இருந்த நீங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துருக்கீங்க. இன்னமும் இதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் விழிச்சிருக்கிறாங்க. அதனால தான் திராவிடத்தை முதல்ல ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சனாதன தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துற ஒரு டேர்மாக இருக்கலாம். உங்களை மாதிரியான ஆட்களுக்கு அது பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்க முடியும். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மம் அப்படின்னா எட்டர்னல் தர்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது அழிவில்லாத அழிவற்ற ஒரு தர்மம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மாதிரி அதோட பெயர்லேயே இருக்கு, அதுக்கு அழிவு கிடையாதுன்னு. உங்களை மாதிரி புராண காலங்கள்ல இருந்தே பல அசுரர்கள் முயற்சி பண்ணிட்டாங்க, சரிங்களா? இதை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யாராலையும் எதுவும் பண்ண முடியல. புராண காலங்களில் இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது தெரியும் இல்லையா? அவங்கள மாதிரி வாயில வடை சுடுறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களாலேயே முடியலைன்னா உங்களுக்கு புத்தியும் கிடையாது, பலமும் கிடையாது, வாயில சட்டி வச்சு வடை சுடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களாலலாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது உதயனை, சரிங்களா? எங்களுடைய சனாதன தர்மம் என்கின்ற இந்த வாழ்வியல் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். காரணம், இது ஹிந்து மதத்தினுடைய தொடக்கமே சனாதன தர்மம் தான். அதனால எங்களுடைய வாழ்வியல் முறை இன்றைக்கும் ஹிந்துக்களுடைய வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம். அதனை இப்படி பேசுறதையும், ஒரு தலைபட்சமா இருக்கிறதையும், ஒரு மதத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய மனநிலைமை இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கயவர்களை நிச்சயமா முதலமைச்சர்கள் கவனிக்கணும், கண்டிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இந்த இடத்திலே வைத்துக்கொண்டு, இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதன ஒழிப்பு தொடர வேண்டும் அப்படின்னு. ஏற்கனவே இப்படியெல்லாம் பேசி தான் ஆளுங்கட்சியாக இருந்த நீங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துருக்கீங்க. இன்னமும் இதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் விழிச்சிருக்கிறாங்க. அதனால தான் திராவிடத்தை முதல்ல ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சனாதன தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துற ஒரு டேர்மாக இருக்கலாம். உங்களை மாதிரியான ஆட்களுக்கு அது பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்க முடியும். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மம் அப்படின்னா எட்டர்னல் தர்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது அழிவில்லாத அழிவற்ற ஒரு தர்மம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மாதிரி அதோட பெயர்லேயே இருக்கு, அதுக்கு அழிவு கிடையாதுன்னு. உங்களை மாதிரி புராண காலங்கள்ல இருந்தே பல அசுரர்கள் முயற்சி பண்ணிட்டாங்க, சரிங்களா? இதை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யாராலையும் எதுவும் பண்ண முடியல. புராண காலங்களில் இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது தெரியும் இல்லையா? அவங்கள மாதிரி வாயில வடை சுடுறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களாலேயே முடியலைன்னா உங்களுக்கு புத்தியும் கிடையாது, பலமும் கிடையாது, வாயில சட்டி வச்சு வடை சுடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களாலலாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது உதயனை, சரிங்களா? எங்களுடைய சனாதன தர்மம் என்கின்ற இந்த வாழ்வியல் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். காரணம், இது ஹிந்து மதத்தினுடைய தொடக்கமே சனாதன தர்மம் தான். அதனால எங்களுடைய வாழ்வியல் முறை இன்றைக்கும் ஹிந்துக்களுடைய வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம். அதனை இப்படி பேசுறதையும், ஒரு தலைபட்சமா இருக்கிறதையும், ஒரு மதத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய மனநிலைமை இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கயவர்களை நிச்சயமா முதலமைச்சர்கள் கவனிக்கணும், கண்டிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இந்த இடத்திலே வைத்துக்கொண்டு, இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது.